கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா அதிகாரம் 2 கேள்விகளும் பதில்களும். யூதாவையும் எருசலேமையும் குறித்து தரிசனம் கண்டவர் யார்? ஏசாயா. ஏசாயா 2 பர்வதம் என்று கூறப்பட்டுள்ளது எது? கர்த்தருடைய ஆலயம். கடைசி நாட்களில் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படுவது எது? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். கடைசி நாட்களில் மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படுவது எது? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். கடைசி நாட்களில் ஜாதிகளும் எதற்கு ஓடி வருவார்கள்? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்திற்கு. கடைசி நாட்களில் கர்த்தரின் பர்வதத்துக்கு போவோம் என்பவர்கள் யார்? திரளான ஜனங்கள். கடைசி நாட்களில் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்பவர்கள் யார்? திரளான ஜனங்கள். கடைசி நாட்களில் திரளான ஜனங்களுக்கு எதை போதிப்பார்? தமது வழிகளை. கடைசி நாட்களில் கர்த்தருடைய பாதைகளில் நடப்போம் என்பவர்கள் யார்? திரளான ஜனங்கள். சீயோனிலிருந்து வெளிப்படுவது எது? வேதம். எருசலேமிலிருந்து வெளிப்படுவது எது? கர்த்தரின் வசனம். ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பவர் யார்? கர்த்தர். திரளான ஜனங்களை கடிந்து கொள்பவர் யார்? கர்த்தர். ஜாதிகள் எவைகளை மண்வெட்டிகளாக அடிப்பார்கள்? தங்கள் பட்டயங்கள். ஜாதிகள் எவைகளை அரிவாள்களாக அடிப்பார்கள்? தங்கள் ஈட்டிகள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி டேஷ் எடுப்பதில்லை, பட்டயம். ஜாதிகள் இனி எதை கற்பதில்லை? யுத்தம். யாக்கோபின் வம்சத்தாரே டேஷ் நடப்போம் வாருங்கள், கர்த்தரின் வெளிச்சத்தில். யாக்கோபின் வம்சத்தாரே யாருடைய ஜனம் என்று கூறப்பட்டுள்ளது? கர்த்தரின் ஜனம். யாக்கோபின் வம்சத்தாரை கை நெகிழ்ந்தவர் யார்? கர்த்தர். யாக்கோபின் வம்சத்தார் யாருடைய போதகத்தால் நிறைந்தார்கள்? கீழ் திசையார். யாக்கோபின் வம்சத்தார் யாரை போல நாள் பார்க்கிறவர்கள் ஆனார்கள்? பெலிஸ்தர். அந்நிய புத்திரர் மேல் பிரியப்பட்டவர்கள் யார்? யாக்கோபின் வம்சத்தார். வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருந்தது எது? பெலிஸ்தரின் தேசம். யாருடைய பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை? பெலிஸ்தர். யாருடைய தேசம் குதிரைகளால் நிறைந்திருந்தது? பெலிஸ்தர். யாருடைய ரதங்களுக்கு முடிவில்லை? பெலிஸ்தர். விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது தேசம் யாருடையது? பெலிஸ்தர். தங்கள் கைகளின் கிரியையை பணிந்து கொண்டவர்கள் யார்? பெலிஸ்தர். தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதை பணிந்து கொண்டவர்கள் யார்? பெலிஸ்தர். பெலிஸ்தரில் குனிகிறவன் யார்? சிறியவன். பெலிஸ்தரில் பணிகிறவன் யார்? பெரியவன். யாருக்கு மன்னியாதிருப்பீர் என்று ஏசாயா 2 கூறப்பட்டுள்ளது? பெலிஸ்தருக்கு. கர்த்தருடைய பயங்கரத்திற்கு விலகி எங்கே ஒதுங்கிக் கொள்ள வேண்டும்? கன்மலையில்.
கர்த்தருடைய மகிமை பிரதாபத்திற்கு விலகி எங்கே ஒதுங்கிக் கொள்ள வேண்டும்? கன்மலையில். கர்த்தருடைய பயங்கரத்திற்கு விலகி எங்கே ஒளித்துக் கொள்ள வேண்டும்? மண்ணில். கர்த்தருடைய மகிமை பிரதாபத்திற்கு விலகி எங்கே ஒளித்துக் கொள்ள வேண்டும்? மண்ணில் ஒளித்துக் கொள்ள வேண்டும். யாருடைய மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும்? நரர். யாருடைய வீராப்பு தனியும்? மனுஷரின். கடைசி நாட்களில் உயர்ந்திருக்கிற ஒருவர் யார்? கர்த்தர். பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும் வருவது எது? கர்த்தரின் நாள். உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் வருவது எது? கர்த்தரின் நாள். எல்லா தாழ்த்தப்படும் பொருட்டு வருவது எது? கர்த்தரின் நாள். லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருகளின் மேலும் வருவது எது? கர்த்தரின் நாள். கர்த்தரின் நாள் பாசானில் உள்ள எவைகளின் மேல் வரும்? கர்வாலி மரங்கள். உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் வருவது எது? கர்த்தரின் நாள். உயரமான எல்லா மலைகளின் மேலும் வருவது எது? கர்த்தரின் நாள். உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் வருவது எது? கர்த்தரின் நாள். அரணான எல்லா மதிலின் மேலும் வருவது எது? கர்த்தரின் நாள். தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் வருவது எது? கர்த்தரின் நாள். எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வருவது எது? கர்த்தரின் நாள். கர்த்தருடைய நாளில் யாருடைய மேட்டிமை தாழ்ந்து போகும்? நரர். கர்த்தரின் நாளில் கட்டோடே ஒளிந்து போவது எது? விக்கிரகங்கள். பூமியை தத்தளிக்க பண்ண எழும்புபவர் யார்? கர்த்தர். கர்த்தருடைய பயங்கரத்திற்கு விலகி ஜனங்கள் எதின் வெடிப்புகளில் புகுந்து கொள்வார்கள்? கன்மலைகள். கர்த்தருடைய பயங்கரத்திற்கு விலகி ஜனங்கள் எதின் வெடிப்புகளில் புகுந்து கொள்வார்கள்? கன்மலைகளின் வெடிப்புகளில். கர்த்தருடைய பயங்கரத்திற்கு விலகி ஜனங்கள் எவைகளின் சந்துகளில் புகுந்து கொள்வார்கள்? குன்றுகள். கர்த்தருடைய மகிமை பிரதாபத்திற்கு விலகி ஜனங்கள் எதின் வெடிப்புகளில் புகுந்து கொள்வார்கள்? கன்மலைகள். கர்த்தருடைய மகிமை பிரதாபத்திற்கு விலகி ஜனங்கள் எதின் சந்துகளில் புகுந்து கொள்வார்கள்? குன்றுகள். மனுஷர் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கி இருந்தது எது? வெள்ளி மற்றும் பொன் விக்கிரகங்கள். வெள்ளி மற்றும் பொன் விக்கிரகங்களை மனுஷர் எவைகளுக்குள் எரிந்து விடுவான்? மூஞ்சூறுகள், துறிஞ்சில்கள். யாரை நம்புவதை விட்டுவிட வேண்டும்? நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம்? யாரை குறித்து கூறப்பட்டுள்ளது? நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.